கிபி 1509 முதல் 1529 வரை விஜயநகர சாம்ராஜ்யத்தை அரசாண்ட புகழ்பெற்ற கிருஷ்ணதேவராயரின் அரசவையிலே விதூசகனாக விளங்கிய தெனாலிராமனை இந்த உலகமே அறியும். அவன் உலகம் முழுவதையும் சிரிக்க வைக்க பிறந்த விகடன் ஆவான். அவன் பிறக்கும்போது மற்ற குழந்தைகளைப் போல அழவில்லை, சிரித்து கொண்டே பிறந்தான். அதை கண்டு இந்த உலகம்தான் அழுதது. ஏனென்றால் அவன் பிறந்த வேலை அவனுடைய வறுமை வாய்ப்பட்ட குடும்பத்திற்கு நெருக்கடியான நேரமாகும். கிருஷ்ணா ஜில்லாவில் காலப்படு எனும் கிராமத்தில் சாதாரண ஏழை அந்தனர் குடும்பத்தில் ராமாயல்ல லக்ஷ்மியம்மாள் இருவருக்கும் புத்திரனாக பிறந்தான் தெனாலிராமன். தெனாலியில் உள்ள ராமலிங்க சுவாமியின் பெயரால் ராமலிங்கன் என்று இயற்பெயர் இடப்பட்ட அவன் பிறந்த 3ஆம் நாளன்றே அவனுடைய தந்தை திடீரென்று காலராவினால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டார். குழந்தையை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மி அம்மாள் தன் பிறந்த ஊரான தென்னாலியில் உள்ள தன் சகோதரன் வீட்டிற்கு வந்து சேர்ந்து குமாரனை வளர்த்து உரிய பருவம் வந்ததும் அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். இயற்கையிலேயே குறும்பு சேஷ்டைகளும் கோமாளித்தனமும் பரிகாச அகட விகடங்களும் அதிகமுள்ள ராமனால் பள்ளியில் உள்ள அவனது ஆசிரியர்கள் மிகவும் வருத்தம் அடைந்தார்கள். தனது அறிவாற்றலையும் நகைச்சுவையுடன் பேசும் திறமையையும் பிறர் ரசிக்க வேண்டும் என்பதை ஆவலாக கொண்டிருந்த தெனாலிராமனுக்கு பள்ளி படிப்பின் மீது கவனம் செல்லவில்லை. ஆதரிப்பவர்கள் யாருமில்லாத இயக்கமும் வறுமையின் கோரப்படியும் அவனை வாட்டியது. இருந்தாலும் ராமனின் தன்னம்பிக்கை தளரவில்லை. கோமாளியாகவும் குறும்பு காரணமாகவே வளர்ந்து வாலிப வயது அடைந்ததும் கமலா எனும் அங்கே மனம் புரிந்து மனைவிக்கு வறுமையிலும் சிரிக்க பழகி கொடுத்தான் தெனாலிராமன். கோடை காலத்தில் தெனாலி நகரில் மழை பெய்யாததால் பெரும் வறட்சி ஏற்பட்டு குடிமக்கள் குடிதண்ணீருக்கே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் ஒரு சன்னியாசி அந்த ஊருக்கு வந்தார். அப்போது பெரும் மழை பெஞ்சிச்சு. உடனே ஊர் மக்கள் இந்த சன்னியாசி வந்ததால் தான் ஊரில் மழை பெஞ்சிச்சு என்று போற்றி புகழ்ந்தார்கள். ஆனால் ராமன் மட்டும் அதை ஒப்புக்கொள்ளாமல் தற்செயலாக நிகழ்ந்த ஒரு விஷயத்தை பனைமரத்தில் காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்ததென்று சொன்ன கதை போல் இருக்கிறது என்று சொல்லி சிரித்தான். முனிவர் கோபப்படாமல் வாய்விட்டு சிரித்து அவனுடைய திறனையும் துணிச்சலையும் கண்டு வியந்தார். அவனை அன்புடன் தனியாக அழைத்துச் சென்று, ராமா, எனக்கு மரண காலம் சமீபித்து விட்டது. எனக்கு தெரிந்த சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனை மந்திரத்தை தகுதியான ஒரு சிஷ்யனுக்கு உபதேசிக்க வேண்டும். இல்லையென்றால் நான் மறுபிறவியில் பிரம்மராட்சசனாக பிறப்பேன். இப்போது அறிவும் துணிவும் நிரம்பிய உன்னை விட சிறந்த சிஷ்யன் எனக்கு கிடைப்பது அரிது. அதனால் உனக்கு அந்த மாபெரும் பிரார்த்தனை மந்திரத்தை சொல்லித்தருகிறேன். நீயும் இன்றிரவு நடுநிசி நேரத்தில் நீ காளி கோவிலுக்கு தனியாக சென்று பத்ரகாளியின் சன்னதியில் நின்று இந்த பிரார்த்தனை மந்திரத்தை 1008 முறை ஜபித்தாயானால் அம்மன் 1000 தலைகளுடன் கோபூர்வமாக உன் முன் பிரசன்னமாவாள். நீ சிறிதும் பயப்படாமல் காளியிடம் விரும்பும் வரத்தை பெற்றுக்கொள் என்று கூறி மந்திரத்தை உபதேசித்து கானகத்தில் சமாதி அடையச் சென்றார். அவர் கூறியவாறே ராமன் அன்றிரவில் காளி கோவிலுக்கு சென்று முறைப்படி மந்திரத்தை ஜெபித்தான். பத்ரகாளி கண்களில் கனல் கக்க கோரப்பற்களில் விசுவாசிகளுடன் ரத்தம் சிந்த 2 கைகளுடனும் 1000 தலைகளுடனும் கண்டவர் குலை நடுங்கும்படி அதிகோர உருவமாக தோன்றி சூலாயுதத்தை தரையில் ஊங்கி குத்தி இடி போன்ற குரலில், யாரடா அவன், என்னை அழைத்தவன் என்று சீறினாள். ராமன் சிறிதும் அஞ்சாமல் காளியின் முகங்களை பார்த்து இடியடி என்று சிரித்தான். பத்ரகாளி உக்கிரமற்று, அடே, என்னை பார்த்து ஏனடா சிரிக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு ராமன், தாயே, மனிதனாகிய எனக்கு ஜலதோஷம் பிடித்து கொண்டால் ஒரு மூக்கை சிந்தவே 2 கைகள் போதாது. 1000 முகங்கள் படைத்த உனக்கு ஜலதோஷம் பிடித்து கொண்டால் 1000 மூக்குகளையும் சிந்த இந்த 2 கைகள் மட்டும்தானே இருக்கின்றன. மூக்குகளை சிந்து எப்படி திண்டாடுவாயோ என்று கற்பனை செய்து பார்த்தேன். எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது என்று கலங்காமல் கூறினான். அவனுடைய நகைச்சுவையை ரசித்த காளி தானும் இடி இடி என்று சிரித்து, அடே ராமா, என்னை பார்த்தே பரிகாசமாக விகடம் செய்து விட்டாயே. இன்று முதல் நீ விகடகவியாக விளங்க கடவாய் என்று சொன்னாள். விகடகவியா? ஆஹா, எனக்கு பிரமாதமான பட்டம்தான். வி க ட க வி. எழுத்தை இப்படி திருப்பி பார்த்தாலும் அப்படி திருப்பி பார்த்தாலும் மாறாமல் விகடகவிதான் என்று ராமன் சிரித்தான். அவனுடைய அறிவாற்றலை கண்டு மகிழ்ந்த காளி
தன்னுடைய வலது கையிலும் இடது கையிலும் 2 பொற்கிண்ணங்களையும் எடுத்து காண்பித்து, விகடகவியே, எனது வலது கையில் இருக்கும் பால் கிண்ணத்தில் ஞானப்பால் இருக்கிறது. இடது கையில் உள்ள தயிர் கிண்ணத்தில் கட்டி தயிர் போன்ற செல்வம் இருக்கிறது. உனக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னாள். ராமன், தாயே, இரண்டையும் ருசி பார்க்காமல் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் என்று கூறி அவ்விரு கிண்ணங்களையும் வாங்கி பாலையும் தயிரையும் ஒன்றாக லபக்கென்று குடித்துவிட்டு, தாயே, எனக்கு அறிவுப்பால் செல்வத்தயிர் இரண்டுமே வேண்டும். ஒன்று இருந்து இன்னொன்று இல்லை என்றால் வாழ்க்கை ருசியற்றதாகவும் துயரம் நிறைந்ததாகவும் ஆகிவிடும். அதனாலென்றோ இரண்டையும் உன் கரங்களில் வைத்து இருக்கிறாய். தாயான நீயே அப்படி எண்ணும்போது உன் மகனாகிய நான் இவ்வாறு எண்ணி செய்ததில் தவறில்லை என்று சொன்னான் தெனாலிராமன். இதை கேட்ட தேவியும் அவனுக்கு அந்த வரங்களை அருளினாள். காளியிடம் இருந்து விகடகவியாக வரம் பெற்ற தெனாலிராமன் பல கலைகளையும் ஆதரித்து வரும் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் செல்வது என்று முடிவு செய்தான். ராஜகுரு தாத்தாச்சாரியரிடம் ராயர் மிகவும் மதிப்பு வைத்திருந்ததை அறிந்த தெனாலிராமன் முதலில் ராஜகுருவையே பேட்டி கண்டு அவருடைய சிபாரிசை பெற வேண்டும் என்று தீர்மானித்து தன் வீடு வாசல்களை விற்று பிரயாணத்திற்கு பணமாக்கி கொண்டு தன் தாயாரையும் மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு கால்நடையாகவே விஜயநகரம் சென்று தன் குடும்பத்தினரை ஒரு விடுதியில் தங்கியிருக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு ராஜகுருவின் மாளிகையை அடைந்தான். ராஜகுருவின் தயவை நாடி எண்ணற்ற கலைஞர்கள் வாசலில் இருந்தார்கள். காலாவதி தாண்டி அவரை பேட்டி காண்பது கஷ்டமாய் இருந்ததால், நான் ராஜகுரு தத்தாச்சாரியாரின் சிஷ்யன் என்று புழுகிக் கொண்டே காவலரை மீறி உள்நுழைந்து ராஜகுருவை நெருங்கிவிட்டான். அவரை கண்டவுடன் அவர் தற்புகழ்ச்சிக்கு மயங்குபவர் என்று எளிதில் உணர்ந்து கொண்டு அவரை கருணைவல்லல், தியாகி என்றெல்லாம் புகழ்ந்த தெனாலிராமன் இறுதியில், குருதேவா, நான் உம்முடைய சீடனாகையால் நீர் சிபாரிசு செய்து அரசவையில் எனக்கு விதூசகன் என்ற வேலை வாங்கி தர வேண்டும். அப்போது உம்மை இன்னும் அதிகமாக புகழ்வேன் என்று சொன்னான். அவனுடைய புத்திசாதுரியத்தை கண்ட ராஜகுரு அவனால் அரசவையில் தனக்குள்ள செல்வாக்கு குன்றிவிடுமோ என்று அஞ்சி அவனுக்கு உதவி செய்யாமல், இந்த முட்டாளை எனக்கு தெரியாது, இவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள் என்று காவலருக்கு உத்தரவிட்டார். அவ்வாறு ராமன் வெளியே பிடித்து தள்ளப்பட்ட போது அருகிலிருந்தோர் எல்லாம் சிரித்தனர். அதனால் அதிகம் அவமானப்பட்டு விட்ட ராமன், ஆமாம், நான் முட்டாள்தான். மன்னர் பெருமானின் சன்னிதானத்திற்கு நானே நேரில் செல்லாமல் நந்தி போல் வழிமறித்திருக்கும் இந்த முட்டாள் ராஜகுருவின் சிபாரிசை ஏற்ற நான் முட்டாள்தான். ஆனால் இனிமேல் என்னை விட எல்லோரும் அதிக முட்டாள்கள் என்பதை நிரூபிப்பேன் என்று குமுறி எழுந்து என்றாவது ஒரு நாள் ராஜகுருவை பழிவாங்காமல் விடுவதில்லை என்று மனதில் வஞ்சம் பூண்டு நேரே அரசவைக்கு சென்றான். கிருஷ்ணதேவராயரின் மாபெரும் அரசவைக்கு தெனாலிராமன் சென்ற சமயம் ராயர் தம் மந்திரி பிரதானிகள் படைசூழ அரசவையில் கொழு வீற்றிருந்து ராசகுருவால் சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு ஜால வித்தைக்காரனின் அபூர்வமான செப்பிடி வித்தைகளை கண்டுகளித்துக் கொண்டிருந்தார். அந்த வித்தைக்காரன் அகம்பாவத்துடன், என்னை வித்தையில் வெல்ல எவரும் இல்லை, 1000 பொன் பொருள் பரிசு கொடுத்தாலும் இது போன்ற ஜால வித்தைகளை அரசர் பிரான் காண முடியாது என்று கூறினான். அப்போது அங்கு வந்த தெனாலிராமன் அந்த செப்பிடி வித்தைக்காரனை நோக்கி, நான் கண்களை மூடிக்கொண்டு செய்யும் காரியத்தை நீ கண்களை திறந்து கொண்டு செய்ய முடியாது என்று போட்டிக்கு அழைத்து, நீ போட்டியில் ஜெயித்தால் 1000 பொன்னை நீயே எடுத்துக்கொள், இல்லாவிடில் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னான். ஆத்திரமடைந்த ஜால வித்தைக்காரன், சிறுவனே, நீ கண்ணை மூடிக்கொண்டு செய்யும் காரியத்தை என்னால் செய்ய முடியாதா என்ன என்று ஜர்மமாக மீசையை முறுக்கி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். உடனே ராமன் உட்கார்ந்து தன் இரு கண்களையும் இறுக மூடிக்கொண்டு 2 கைகள் நிறைய மணலை எடுத்து மூடிய தன் கண்களின் மீது கொட்டி கொண்டான். பிறகு எழுந்து வித்தைக்காரனை நோக்கி, இந்த மாதிரி நீ கண்களை திறந்து கொண்டு செய் பார்க்கலாம் என்று சொன்னான். அதை கேட்டு திடுக்கிட்ட வித்தைக்காரன் கைகளை பிசைந்து கொண்டு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். அரசவையில் கூடியிருந்தவர்கள் அனைவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். அரசர் மகிழ்ந்து போட்டியின் நிபந்தனைப்படி 1000 பொற்காசுகளையும் தெனாலிராமனுக்கு பரிசாக அளித்து, நாளையும் நீ நம் ராஜசபைக்கு வா என்று சொன்னார். மறுநாள் அரசவையினுள் தெனாலிராமன் சென்றபோது அங்கு ராஜகுருவால் சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு தத்துவஞானி
மாயா தத்துவத்தை பற்றி விவாதம் செய்து கொண்டிருந்தார். கண்ணால் காண்பது, நாக்கால் ருசிப்பது முதலான நாம் அனுபவிப்பதாக தோன்றும் எல்லாம் செயல்களும் ஒவ்வொரு காரியமும் நாம் நினைக்கும் எண்ணங்களினாலேயே ஏற்படும் வெறும் மனப்பிரமையே தவிர உண்மையில் நாம் அப்படி செய்வதில்லை என்று கூறி சபை அதை ஒப்புக்கொள்ள வேண்டுமென்று வாதாடினார். அதை கேட்ட தெனாலிராமன் அவரை நோக்கி, ஓய் தத்துவஞானியே, நாம் சாப்பிடுவதும் வெறும் பிரமைதானா? நாம் சாப்பிடுவதற்கும் சாப்பிடுவதாக நினைப்பதற்கும் வித்தியாசம் இல்லையா என்று கேட்க, அந்த தத்துவஞானி இல்லை என்று ஆணித்தரமாக பதிலளித்தார். உடனே தெனாலிராமன், அப்படியானால் இன்று மன்னர் பெருமான் ஏற்படுத்தியிருக்கும் அறுசுவை விருந்தில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு நன்றாக சாப்பிடலாம். அப்போது இந்த தத்துவஞானி மட்டும் சாப்பிடுவதாக இல்லாமல் சாப்பிடுவதாக நினைத்து கொண்டு வயிற்றை நிரப்பட்டும் என்று கூறினான். உடனே சபையில் இருந்தவர்கள் கலகலவென்று சிரித்தார்கள். தத்துவஞானி தலைகுனிந்தார். அரசர் தெனாலிராமனின் நகைச்சுவையால் மகிழ்ந்து அன்று முதல் அவனை ஆஸ்தான விடவையாக்கி கொண்டார். சபையில் இருந்தவர்கள் கைகொட்டி ஆரவாரித்து அதை ஆமோதித்தார்கள். ராஜகுருவும் வேறு வழியில்லாததால் அதை ஆட்சேபிக்க முடியவில்லை.